நம்ம ஊரில் இருக்கிற மீடியாவுக்கு பக்கத்து ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷனை பேச நேரம் இருக்கும், டெல்லியில் நடக்கிற ஐபிஎல் மேட்சை பேச நேரம் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 பேர் வரைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்காங்க. அதை பெருசாக பேச நேரம் கிடையாது. என்ன மாதிரி நான் சொல்கிறேன், 15-20 பேர் அப்போ பெரிய நம்பர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், செத்து போயிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வேகமாக விழுப்புரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நேரில் போய் பார்க்குறாங்க. ஒரு சிஎம் கிளம்பி போய் ஒரு இடத்துல பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவும் நடந்ததுக்கு காரணம் பின்னாடி வந்து கள்ளச்சாராயம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஸ்மக்லிங் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கிறது வெளியே தெரிய வருது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மீடியாவுக்கு அதை பற்றி பேச நேரம் இல்லை. நான் சொன்ன மாதிரி விராட் கோலியை பற்றி தோனியை பற்றி பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசுங்க, என்டர்டைன்மெண்ட் நியூஸில் போடுங்க. ஆனால் அதை பற்றியே பேசிட்டு நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத மறந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆண்கள் மட்டுமே இறந்துருக்காங்க, பெண்கள் கள்ளச்சாராயத்தினால குடிச்சு இறந்து போன கதை இருக்குது. இப்போ நடந்திருக்குது 3 நாளுக்கு முன்னாடி, சனிக்கிழமை சொல்கிறேன், கல்யாண வீட்டில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்லேன். கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாலும் நம்ம ஊரில் இது நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அரசாங்கத்தோடையும் போலீஸ் கூடயும் நம்ம ஒன்றா வேலை செஞ்சு இந்த மாதிரி ஃபர்தராக தவறுகள் நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இட் இஸ் அ டஃப் வீடியோ பட் இட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு வாட்ச். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் குரோனாலஜிக்கலாக ஆரம்பத்திலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வந்து மதுராந்தகத்திலையும் அதே மாதிரி வந்து மார்க்காண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃபிஷர்மேன் ஹேம்லெட் வந்து ஒன்று இருக்குது. இந்த 2 ஏரியா கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு குடிக்கப்படுது. ஓகேவா? இந்த சரக்கு வந்து கள்ளச்சாராயம். இங்கே சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டாஸ்மாக் பாட்டிலுக்குள்ளேயே கள்ளச்சாராயத்தை ஊற்றி விற்றுருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெரிய கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கிற ஒரு இடத்துல வந்து சரக்கு அந்த சைடு வந்து சப்ளை பண்ணப்பட்டிருக்குது. இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயமா? முதல்ல தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் எல்லாம் பேண்டே. கள்ளச்சாராயம்னா அது ஸ்மகிள்டு சாராயம் தானே, அதுவே பேண்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கல் சாராயம்லாம் வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்ட் வந்து பெருசாக அதை நிறுத்துறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சது கிடையாது. நம்ம எல்லாருமே பாண்டிச்சேரி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? அராக் அண்ட் டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே வந்து ஆல்கோஹால் எல்லாம் டேக்ஸ் கம்மி. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியோட கடல் பகுதியில் வந்து கடலுக்குள்ள போட் எடுத்துட்டு வந்து அங்கேருந்து கல்லெல்லாம் போய் பக்கத்து ஊரில் விற்கிறது, சாராயத்தை போய் கிட்ட விற்கிறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்குது பல வருஷமாங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் மீடியாவில் அந்த ஊர்ல இருந்து பேசுறப்போ சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரிக்கு மேலே கீழே சைடில் இந்த மாதிரி இருக்கிற கிராமங்கள். ஓகேவா? மேபி இந்த சீசன்ல வந்து அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயமுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது. எப்போ கள்ளச்சாராயமுக்கு டிமாண்ட் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு ஒரு சரக்கு விற்கிறப்போ ஆரம்பிக்கிறப்போ இங்க கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா வந்து 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு கிடைக்கும். 30-40 ரூபாய்க்கு குடிக்கிற அந்த சரக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பஸ்ஸை கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு போதையை கொடுக்கணும். அவன் கண்டதை உள்ள ஊற்றி வைப்பான். அதுல மெத்தனால் மாதிரி விஷம். ஓகேவா? முழுக்க முழுக்க விஷம். இதை குடிச்சா செத்து போயிடுவோம், கண்ணு தெரியாமல் போயிடுங்கிறதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் விஷயங்கள். ஆனால் அது வந்து ஒரு சின்ன போதையை தருங்கிறதுக்காக இதெல்லாம் ஊற்றி வச்சு பள்ளி வாலெல்லாம் உள்ள போட்ட கதை இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி கிரேசியாக நிறைய விஷயம், பேட்டரி எதோ உள்ள போட்டால் வந்து நம்மளுக்கு அந்த ஃபிஷ் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது நம்ம கோவிட் டயத்தில் வந்து ஃபுல்லாக சரக்கெல்லாம் பேன் பண்ணாங்கல்ல, அதாவது சரக்கெல்லாம் வந்து விற்கக்கூடாது, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணப்போ டாஸ்மாக் முடிச்சு. அப்போ வந்து வீட்டில் இருக்கிற சானிடைசரை குடிச்ச கதை இருக்குது. வீட்டில் இருக்கிற அப்புறம் வந்து அந்த ஒயிட்னர் இருக்கும்ல, ஒயிட்னர் வந்து மோந்து பார்த்து போதையான கதை இருக்குது. அந்த போதைக்கு அடிமையானவங்க வந்து எதையாவது கிடைச்சி போதையிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சைடு சரக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த சீசன் வேற, ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுற சீசன். ஸோ கடலுக்குள்ள வந்து ஜென்ரலாக எல்லாருமே மீன் பிடிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃபிஷர் ஹேம்லெட்ல தான் நடந்திருக்கு, மீனவர் பகுதியில் தான் நடந்திருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயும் பெருசாக கடலுக்குள்ள போக முடியாது, ஊருக்குள்ள ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ கள்ளச்சாராயத்தை வந்து பயங்கரமாக ஊருக்குள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நிறைய பேர் குடிக்கிறாங்க. இது ஒரு ஊரில் நடந்துட்டு இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கடல் சைடு நடந்துட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து விழுப்புரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயுமே, இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதே மாதிரி வந்து ஆல்கோஹால் வந்து விற்கப்பட்டிருக்குது. டாஸ்மாக் பாட்டிலுக்குள்ளேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்குது. இது ரெண்டையுமே வந்து சாட்டர்டே நைட் கன்சியூம் பண்ணுறவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனவங்க நிறைய பேர் அங்கேயே மயங்கி விழுக்கிறாங்க, மயக்கத்தில் இறந்து போகிறாங்க, இல்லை கண்ணு தெரியாமல் போகுது, அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஆன உடனே வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அட்மிட் பண்ணுறப்போ போலீஸ் டாக்டர்ஸ் முதல்ல ஒரு பேட்டர்ன் பார்க்குறாங்க. திடீர்னு விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு வந்து நிறைய பேர் ஒரே மாதிரி பேட்டர்னோட வராங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ டாக்டர்ஸ் வந்து போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இமீடியட்டாக அங்கே வந்து என்ன நடந்திருக்குதுங்கிறத ஸ்டடி பண்ணுறப்ப தான் தெரியுது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிராமத்தில் போய் இன்னும் வேற யாராவது குடிச்சவங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாதவங்க இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு
அட்மிட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டாலும் ட்ரீட்மெண்ட் பயன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. முதல்ல 5 பேருங்கிறாங்க, அப்புறம் 6ங்கிறாங்க, அப்புறம் 7ங்கிறாங்க, அப்புறம் 8ங்கிறாங்க. ஸோ இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ சில மீடியா அவுட்லெட்ஸ் வந்து 14ங்கிறாங்க, சில மீடியா அவுட்லெட்ஸ் வந்து 19 வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பேக்ட்ராப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இருக்குதுங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். கள்ளச்சாராயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து முதல்ல அல்கஹாலை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவிலே வந்து அல்கஹாலை பேன் பண்ண 2 ஸ்டேட் வந்து ஒன்று குஜராத், இன்னொன்று தமிழ்நாடுன்னு இருந்துச்சு. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொஞ்சம் காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இருந்துகிட்டு சரி இப்படி நம்ம கம்ப்ளீட்டா பேன் பண்ணி வைக்க வேணாம், அதுவுமே வந்து ஒரு பொழைப்பா நடக்கட்டும், கள்ளச்சாராயம் வந்து நிறைய ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா எப்படியும் அந்த போதைக்கு வந்து அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த போதை வேணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ முதல்ல அல்கஹாலே இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டேட்ல வந்து அதுக்கப்புறம் அல்கஹால் வர ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி இதுதான். டாஸ்மாக் வரதுக்கு முன்னாடி முதல்ல அல்கஹால் கம்ப்ளீட்டா பேண்ட், அதுக்கப்புறம் அல்கஹால் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை வேணாம் மறுபடியும் நம்ம பேன் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இப்போ எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டாங்க. அல்கஹால் இன்ட்ரடியூஸ் ஆகி அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்போ கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, கண்டமானிக்கு கள்ளச்சாராயத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து ஒரு ப்ராப்பரா கவர்மெண்ட் டெஸ்டடு, அப்புறம் வந்து லேபிள்டு ISI முத்திரை கொண்டதெல்லாம் கிடையாது. கண்டமானிக்கு அவன் மிக்ஸ் பண்ணி குடித்த போதைக்காக குடிக்கிறது. அந்த போதைக்காக குடிக்கிறது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் ரொம்ப விஷ தீமையா இருக்கும், செத்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, தென் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் இருந்துகிட்டு ஓகே இப்படியே போயிட்டு இருக்க வேணாம், இதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா மொனோபோலி எடுத்துக்கிறாங்க. லேட்டர் பீரியட்ல கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சரக்கையுமே கவர்மெண்டே கொடுக்குங்கிற ஒரு ஜோனுக்கு வருது. ஆனா கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஜோன்ல வந்து இந்த ரொம்ப ஹையான போதை இருக்கிற சரக்கெல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு மீடியமான போதை கொடுக்குற சரக்கு இருக்கும். ஆனா லேட்டரா என்ன ஆகுது, அது வந்து நம்ம ஒரு இன்கம் சோர்ஸா பார்க்குறப்ப அதுக்கு டாக்ஸ் ஏற்ற ஆரம்பிச்ச உடனே டாக்ஸ் அதிகமாக மக்கள் மறுபடியும் இருந்துகிட்டு இப்போ போதைக்கு பழகிட்டான், ஆனா ரொம்ப அதிகமா பிராண்டி விஸ்கியோட விலை இருக்குது. அப்போ என்ன பண்றான், போதை வேணும், அப்போ கள்ளச்சாராயம் பக்கம் மறுபடியும் போக ஆரம்பிக்கிறான். ஈவன் தோ இட் இஸ் பேண்ட் கம்ப்ளீட்லி. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அசம்பிளியில் சொன்னாங்க கடந்த 15 வருஷமா வந்து கள்ளச்சாராய சாவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட 15லேருந்து 20 பேர் கிட்ட இறந்து போயிருக்கு, 19 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு சந்தேகிக்கப்படுது. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து இருந்த போலீஸ் நிறைய பேர், போலீஸ்னா இன்வால்வ் ஆனவங்கன்னு இல்லை, ஆனால் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய போலீஸ் நிறைய பேர் வேலை பார்க்காம இருந்திருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட 10 போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் உடனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்வால்வ் ஆன யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்க, ஸ்மகிள் பண்ணுறவங்க, கள்ளச்சாராயத்தை உருவாக்குறவங்க நிறைய பேரை வந்து சவுக்கு தோப்பு ஒன்று இருக்குதுங்கிறாங்க இந்த ஏரியாக்குள்ள, அதுக்குள்ள இருந்து தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து வலை விரிச்சு பிடிச்சிருக்காங்க. 1500க்கு மேலே வந்து அரெஸ்ட் மேக் பண்ணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1500க்கு மேல கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. பல பேர் இன்வால்வ் ஆன ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் பிடிக்கப்பட்டிருக்குது. விக்ரம் படத்தில் காமிக்கிற மாதிரி தான். விக்ரம் படத்தில் அந்த ஒயிட் பவுடர் கொக்கைனை காமிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு கள்ளச்சாராயம் ராக்கெட் வந்து நம்ம ஊருக்குள்ள ரொம்ப பரவலாக ஓடிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபிஷர்மேன் அவங்க வந்து ப்ரீடிங் சீசன், ஸோ சரக்கு அடிக்கிறது தப்பா கரெக்டாங்கிறதுக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். ஆனால் அவன் ஏன் அதுக்குள்ள போறான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அசதியில் கொஞ்சம் குடிக்கணும்னு நினைக்கிறப்ப 300 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கப்போ 10 ரூபாய்க்கு இன்னொரு அதே போதையை கொடுக்குறாரு, அதோட அதிகமான போதையை கொடுக்குறாருன்னு நினைக்கிறப்போ அவேர்னஸ் அவனுக்கே கிடையாது. அதை குடிச்சா அவன் செத்துருவான்னு தெரியாது. இந்த 30 ரூபாய்க்கு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் விற்கிற கள்ளச்சாராயத்தை குடிச்சா அவன் செத்துருவான்னு தெரியாம குடிக்கிறான், குடிச்சு சாகுறாங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள காம்படிஷன், கள்ளச்சாராயம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, இங்கே ஒரு பொட்டி கடை போட்டு கள்ளச்சாராயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல காட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இங்கே வாங்கணுமா அங்கே வாங்கணுமான ஒரு காம்படிஷன் வர்றப்போ இங்கே வந்து அதிகமாக மெத்தனாலை ஊற்றுறது, இங்கே வந்து அதிகமாக பேட்டரியை போடுறது, யாருக்கு வந்து அதிகமாக 30 ரூபாய்க்கு யார் அதிகமாக போதையை தராங்களோ அவங்க கிட்ட போகிறது. சம்டைம்ஸ் அந்த போதை வந்து என்ன ஆகுது, விஷமாகுது. அந்த போதைக்கு அவங்க ஊற்றுற பொருட்கள் எல்லாமே விஷம் தான், எதுவுமே நல்லதில்லை. அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ குடிச்சு செத்து போகிறாங்க. இதில் இறந்து போனதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் அந்த ஹஸ்பண்டோட அம்மா 3 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்து போன சோகம்லாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை வந்து மலைக்கு போகிறோம், இந்தியாவில் எங்கே போனீங்கனாலும் இந்த கள்ளச்சாராயம் செய்கிறோம், ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. இட் இஸ் நாட் மானிட்டர்டு ப்ராப்பர்லி, அது சர்டிஃபைடு கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 250 ரூபாய் 270 ரூபாய் கொடுத்து நீங்கள் டாஸ்மாக்லேயே குடிக்கிறீங்கன்னா நீங்கள் குடிக்கவே கூடாது. ஆனால் அதேமாரி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஒழுங்காக குடிங்க. கண்ட மணிக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகாதீங்க. எத்தனை பசங்க இந்த மாதிரி வந்து தெரியாமல், இது என்னன்னே தெரியாமல் ஃபன்னுக்கு குடிச்சு இன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க. எத்தனை பேர் வந்து ஃபன்னுக்கு குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. இது போக சிஎம் இருந்துக்கிட்டு சிபிசிஐடி என்கொயரி வேறு கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
என்ன சொன்னாலும் இறந்து போனவங்களை நினச்சா சோகமாக தான் இருந்துட்டு இருக்குது. அங்கே இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸ்க்கு 10 lakhs அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு ஏன்னா இறந்தவங்களுக்கு போய் நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு போய் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் கொடுக்குறது அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி எல்லாருமே வேற எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கிறவங்களுக்கும் 10 லட்ச ரூபாய் கொடுக்கணும். ஜென்ரலாக 1 லட்ச ரூபாய் கொடுக்குறோம், 2 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். அதை வச்சு என்ன பண்ணி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்க ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வந்து நிற்க போகுது. அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய்ங்கிறது வந்து எல்லாருக்குமே கொடுங்கிறது இன்னும் நியாயமான ரெக்வஸ்ட்டாக இருக்குங்கிறத வச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக கம்ப்ளீட்டாக ஆல்கஹாலை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கண்ட மணிக்கு அவன் வந்து ஆல்கஹாலை விற்கலாங்கிறப்ப வந்து நிறைய கார்டல் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து நிறைய பேர் இஷ்டத்துக்கு விலை ஏற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன இருக்குது, எங்கே நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வைக்கிறது தான் விலைங்கிறப்போ காம்படிஷன் இல்லாமல் அவங்க எவ்வளோ நாள் ஏற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கள்ளச்சாராயத்தில் போய் விழுகிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்கு என்ன சரியாக பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கவர்மெண்ட்ல இருந்தும் அஃபீஷியல்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி நீங்கள் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் கமெண்ட், இந்த பிரச்சனை கள்ளச்சாராயம் பிரச்சனையை, போதைக்கு நிறைய பேர் அடிமையாகிற பிரச்சனையை, சரக்கடிக்கிறது பிரச்சனை இல்லை, வெள்ளக்காரனும் சரக்கடிக்கிறோம், அளவா அடிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுறோம், நம்ம ஊரில் தான் அடிச்சு நாசமாக போகிறது. அந்த ஆல்கஹால் அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி என்ன, இந்த ரெண்டுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அதர் அஃபீஷியல்ஸ், ஹையர் மினிஸ்டர்ஸ் கேன் வாட்ச் இட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட். எல்லாமே ஒரு டெமோக்ரஸின்னு அதான மாற்றி எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஐடியாஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்லை பற்றியும், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு துப்பாக்கியில் சுட்டுட்டு போனவனை பற்றியும், இல்லை கர்நாடகாவில் இருக்கிற எலெக்ஷனை பற்றியும் பேசுகிறப்ப நம்ம ஊரில் என்ன நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. சரக்கு ஆபத்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் கள்ளச்சாராயம் சுத்தமாக வேணாம். கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணாத எந்த ஒரு போதைப் பொருளுமே, எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு ஒரு உயிர் கொல்லிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஒரு என்ன சொல்ல, கஞ்சாவா இருக்கட்டும், மஷ்ரூமாக இருக்கட்டும், கொக்கைனா இருக்கட்டும், மெத்தா இருக்கட்டும், அதில் எவ்வளோ விஷம் கலந்துருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ அது டாக்ஸிக்காக இருக்குது, விஷமாக இருக்குதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக தயவு செஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வால்வ் ஆயிருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. எல்லாமே கேஷுவலாக இருக்கும் until something really happens. Bye, take care, cheers.